இந்த 1,61,00,000 ரூபாய்க்கு 3 மடங்கு கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 1,61,00,000க்கு இன்னொரு 2 பங்கு சேர்த்து மொத்தம் 3 பங்கா திருப்பி கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? அவங்க சொல்ற கணக்குப்படியே, அவங்க கணக்கு நம்ம கணக்கு இல்ல, அவங்க வாயால் சொல்ற கணக்கு சீடி இருக்கு. 4,83,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கா? இப்ப எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க? 2,18,00,000க்கு 4,36,00,000 ரூபாய் திருப்பி கொடுக்கறாங்க. இப்ப 4,36,00,000 ரூபாயில 4,83,00,000 கழிச்சு 47 லட்சம் இருக்கு. இப்ப போடாத ஒரு 57 லட்சம் ரூபாய் இருக்கா? போடலையே. அது லேட்டா வந்ததுனால நான் முதலீடு செய்யல. அத மேட்டர்லாம் பழைய மேட்ரு அப்படின்னு சொல்றாங்க. பழைய மேட்ரு இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. அதுல சீரிய பாருங்க, நீங்க மாதிரி பேசுனத பழசு ரொம்ப பழசு, அதெல்லாம் இப்ப கலப்புறாங்க. பழைய மேட்ரு இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி பழைய மேட்ரு இல்லைன்னு சொல்றாங்கன்றா, அவர் அதனுடைய இயக்குனர் தலைவர், அந்த அதனுடைய ஓனரு போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலதான் அவருடைய டி நகர் வீட்டை ஒன்னு அடமானம் வச்சோ வித்தோ 1.5 கோடி ரூபாய் தந்தாரு, நான் செட்டில் பண்றேங்கிறாங்க. அப்புறம் எப்படி பழைய விஷயம்? இப்போ 2 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் எனக்கு தெரியும் யுஏஇல பணம் போட்ட ஆட்களுக்கு காசு கொடுத்தாங்க. எப்படி பழைய விஷயம்? அது எப்படி பழைய விஷயமா? இப்போ உள்ள விஷயமா இல்லையா? இப்போ 2 மாசத்துக்கு முன்னால வர ஜமாத் பின்னணியில இன்னும் காசு தரல கேட்டுக்கிட்டு இருந்த ஆளுக்கு இருக்கிறாங்க எங்கள்கிட்ட. அந்த விஷயம் தெரியுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் இதுல வாங்கியிருக்கிறீங்க. அப்ப 57 லட்சம் போடாம இருந்தது இருக்கு, 47 லட்சம் கூடுதலா கிடைச்சது இருக்கு, 1,04,00,000 ரூபாய் ஆச்சு. இது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு ஜமாத்துல உள்ள எல்லாரும் விசாரிச்சதுல அந்த நிறுவனத்தார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த ராத்திரி 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துறமே, வந்துட்டு இருந்துச்சுல நிகழ்ச்சி டிவியில வந்துகிட்டு இருந்துச்சு 1 மணி நேரம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கான காசை தரவே இல்லை. அப்ப 24 மணி நேரத்துல 23 மணி நேரத்துக்கான பணம் தான் அவங்களுக்கு டிவியில உள்ளதுக்கு மத்தது கிடைக்கும். அவர் கொடுக்க மாட்டாரு. கொடுக்க மாட்டாருன்னா இவர் அக்கௌண்ட்ல தானே சேரும். மாசம் 3 லட்சம் ரூபாய் எனக்கு குறைஞ்ச கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய் ஆச்சு. அந்த 36 லட்சத்தையும் கூட்டணும். அப்ப 1 4 36 லட்சம், 1,40,00,000 ரூபாய் கூடுதலா வாங்கிருக்கீங்களா இல்லையா? நீங்களே சொல்ற கணக்கு. நம்ம வேற வெளி ஆதாரம்ல சீடியை நீங்க எடுத்து பாருங்க. ஆதாரம் தாங்க ஆதாரம் தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மக்கள் இவங்க சும்மா வெறும் குற்றச்சாட்டு சாட்டுறாங்களோன்னு நினைச்சுக்குவாங்கிறதுக்காக இப்படி பேசுறாங்களா ஒழிய ஆதாரங்களை அவர்களே வைக்கிறாங்க விளக்கம் சொல்றோங்கிற பேர்ல. இது அவங்க சொன்ன கணக்குல இருந்து நான் சொல்றது, நம்ம சொல்ற கணக்கு இல்ல. அப்ப இதுல கிடைச்சிருக்கா இல்லையா? இப்ப கிடைச்சும் இருக்கு. நம்ம அதுல இதுன்னு சொல்லியிருக்கோம். என்ன இப்ப ஹராமான அதுல போய் நீங்க பங்காளி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதனுடைய ஓனரு நம்ம நிகழ்ச்சியை நிப்பாட்டினதுக்கு நம்ம எல்லாம் போன் பண்ணி கேட்டதுக்கு என்ன காரணம் சொன்னாரு அப்படின்னா, நீங்க ஹராமான தொழில் உணர்வுல எழுதிட்டிய, அதனாலதான் நிறுத்தணும் சொன்னாரு. ஹராமான தொழில் உணர்வுல நீங்க எழுதிவிட்டிய, உலகம் பூரா போயிருச்சு, அதனாலதான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது இல்ல மேட்ரு. அதுல நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறுத்தக்கூடிய அளவிற்கு உடனே நினைச்ச உடனே நம்மளை பத்தி போடுறாங்க, நம்மளை பத்தி சில பேசுறாங்கன்னு நிறுத்தக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு இருக்கு. அங்க நீங்க ஓனரா, அங்க ஒரு முக்கியமான ஆளா இருக்கிற காரணத்தினால அதையும் மாத்தி மாத்தி பேசுறிய. என்ன மாத்தி பேசுறிய? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஒரு முறை அதுல நான் பார்ட்னரே கிடையாதுன்னு சொல்றிய, ஒரு முறை ரிசைன் லெட்டர் கொடுத்திருக்கிறத சொல்றிய. இத பத்தி தெளிவான செய்தி நம்ம மூடி மறைக்கலாம் வேண்டியதில்லை. நக்கீரம் பத்திரிகையில தெளிவா வெளியே வந்திருக்கு. அவங்க 2 தாராரும் கொடுத்த வாக்குமூலங்களை எவ்வளவு காசு வாங்கினாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, 3 மடங்கு கொடுத்துட்டு அறுதிட்டு சொல்றாரு அவர். 3 மடங்குங்கிறது நீங்க சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் 1.5 கோடி ரூபாய் கிட்ட ஏறத்தால மிச்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது மக்களுக்கு கொடுத்தீங்களா? மக்கள் பணமா இல்லையா? சரி, நீங்க வாங்கின அந்த சொந்த பந்தத்தில் உள்ள அந்த நெருக்கமானவங்களுக்கு அவங்களுடைய கோடிக்கணக்கில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்க கொடுக்கிற கூடுதல் தேவைப்பட்டாலும் பட்டாட்டாலும் நீங்க சொல்ற உங்க பாசையில பாமரன், அப்பாவி, ஏழை ஜமாத் சகோதரன் இருந்து 27 லட்சம் வாங்கினேன் இருக்குல்ல, அவங்களுக்காக இன்னொரு 27 லட்சத்தை சேர்த்து கொடுக்க கூடாது. 1.5 கோடி இல்லங்க, ஒரு 27 லட்சத்தை கொடுக்க கூடாது. இன்னொன்னு 1 மடங்கா சேர்த்து அவனாவது போயிட்டு போறான்ட்டு. இப்ப இதெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன கேட்கிறாங்க? மறுக்க முடியுமா? இத இப்ப நீங்க மறுக்க தயார்னு சொன்னா அடுத்தாப்புல என்ன தயாரு? பொய்ங்கிறது தெளிவா போயிருங்கிறது தயார். ஏண்டா நீங்க சொன்ன கணக்கு தான் இது. இப்ப இனி அடுத்தாப்புல இதுக்கு நீங்க என்ன தப்சீர் வியாக்கியானம் யோசிக்க போறீங்கன்னு தெரியாது. தப்சீர் வியாக்கியானம் யோசிக்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க, மாட்டிக்கிறத ஜீவியில ஒரிய தப்பிக்கவே முடியாது.
எப்பவும் இப்படி தப்பிக்கிறதுக்கு பொய் யோசிக்கிறவன் கூட கூட தான் மாட்டிக்கிறோம். எந்த ஒரு கட்டத்தில் ஆமா இதெல்லாம் உண்மைதான் இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மானமும் காக்கப்படும்.